ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான பருப்பு பொடி. இது சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சுவையாக மணமாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்து முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வறுக்கிற எதுக்குமே எண்ணெய் சேர்த்து வறுக்க போகிறதில்ல. இந்த பொடி ரொம்ப நாள் இருந்தால் இந்த எண்ணெய் வாசனை வந்துடும். அதனால் எண்ணெய் சேர்க்காம தான் எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். இப்போ துவரம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்போட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. இது நல்லா கலர் மாறி வாசனை வரும். அப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போது துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்கும் போது தான் எல்லாம் நல்லா வறுபடும். ஏன்னா ஒன்று முன்னாடி வறுபடும், ஒன்று மெதுவாக வறுபடும். அதனால் நம்ம தனித்தனியாக தான் வறுத்துக்கணும். இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு எந்த கப்பில் துவரம்பருப்பு அளந்தமோ அதே கப்லேயே 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக சூடேறி வந்தாலே போதும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பொட்டுக்கடலையும் வறுபட்டுடுச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே வறுத்துக்கிறேன். இது சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான். இது சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சத்தாகவும் இருக்கும். இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுடுச்சு. அது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் டக்குன்னு புரிஞ்சிரும். இது கூடவே கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும்போது நல்லா செரிமானத்தன்மையை கொடுக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வறுத்து வச்ச மற்ற பொருட்கள் கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதையும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டிலே வச்சுட்டே வறுத்துக்கணும். இல்லைன்னா அங்கங்கே வெடித்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். இது வறுபட்டதும் இதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். காரத்துக்கு நான் 15 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா கலர் மாதிரி வரும். அது வரைக்குமே இதை வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதுவும் வறுபட்டுடுச்சு. இந்த பொருட்கள் கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பொடிக்கு இன்னும் வாசனை கொடுக்கறதுக்கு 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு வச்சுருக்கேன். இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வறுபட்டு மொறுமொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ சேர்த்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் அது பிளேட்டுக்கே மாற்றிக்கிறேன். கடைசியாக பூண்டு வறுக்கணும். 10 பல்லு பூண்டை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதே பேனில் மாற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கணும்.
இப்போது பூண்டு நல்லா வறுபட்டு வாசனை வருது. இதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஆற விட்டுறணும். இது போல் பரவலாக செய்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி இது போல் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை சாதத்தில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது போல் ரெடி பண்ணி நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கவே டைம் இல்லாத நேரத்தில் இது டக்குன்னு எடுத்து கலந்து கொடுத்துடலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு சாதம் மட்டும் வச்சா போதும். இது கலந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பருப்பு பொடியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.